உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. எனக்கு காதல் கூட எல்லா கேரக்டர்னா சூர்யா இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி உட்காந்தா ஒரு கேரக்டராக தான் உங்களுக்கு அறிமுகமாகும். எனக்கு சூர்யா அப்படி இல்லை. அவன் ஏன் அனாத ஆசிரமத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு சூர்யாவுக்கு கூட தெரியாது, எனக்கு தெரியும். என்ன நிகழ்ச்சிக்காக அந்த பையனுக்கு அது நிகழ்ந்ததுன்னு தெரியும். முதல் முறையாகவே அவர் கதையை கட்டோன்னா அவர் சொன்னது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், இதை இப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்த சொன்னார். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் சலசலசன்னு தியேட்டருக்குள்ளே சலசலப்பு வந்தோடனே சைக்கலாஜிக்கலாக ஒரு பயமும் வந்துருச்சு. முடிவு பண்ணேன் நான் சரி இந்த படம் முடிஞ்சு போட்டிருக்கு, அவ்வளோதான் அதனுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துடுறேன் தியேட்டரை விட்டு. நீங்கள் என்னுடைய கதைகளுக்கு யாரும் டாப் ஹீரோ தேவையே இல்லை. என் கதைக்கு கதையை எடுத்து செல்வதற்கு ஒரு நடிகர் வேண்டும். ரொம்ப அழகாக இருந்தார் அஜித். அன்றைய இளம்பெண்களுக்கு மிக பிடித்த ஹீரோவாக இருந்தார். அப்கமிங்கில் இருந்தார். வெளியில் வந்தோடனே கை பிடிச்சிட்டு, சார் படம் பெரிய சக்ஸஸ் சார் அப்படின்னா, சும்மா இருங்க சிவா பயங்கரமாக கத்துறாங்க அப்படின்னா, சார் இன்ட்ரெஸ்ட்டில் கத்துறாங்க சார் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ யாரும் ஒரு பையன் நேராக ஏய் இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு படங்கள் ட்ராப் ஆயிருக்கா? இல்லை நீங்கள் நினச்சி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண முடியாமல் போயிருக்கா? என்னுடைய முதல் படமே ட்ராப்பு 10,000 அடி இல்லை. ரெண்டாவது படம் ட்ராப்பு 4,000 அடி இல்லை. என்னுடைய மூணாவது படம் தான் சினிமாவில் ட்ரை பண்ண போகும்போது பண்ணட்டுமான்னு கேட்கும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, என் படத்துக்கு மட்டும் ஒரு கதாநாயகி வேணும், என் பொண்ணு போய் ஒரு கதாநாயகி நடிக்கக்கூடாது. இன்னொரு பொண்ணு மட்டும் சினிமாவில் நடிக்கணும், என் பொண்ணு சினிமாவுக்கு வரக்கூடாதுங்கிற நியாயம். அது என்ன நியாயம்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போது இயக்குனர் அகத்தியன் அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளமாக நிற்கிறது அப்படின்னா காதல் கோட்டையை எடுத்த டைரக்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். எவ்வளவோ படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த காதல் கோட்டை அப்படின்றது உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த காதல் கோட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு சார் முக்கியமாக பார்க்குறீங்க அந்த திரைப்படம்? இல்லை அதாவது ஒரு இயக்குனராக அது எனக்கு பெரிய மரியாதையை தேடி தந்த படம். ஒரு கிரியேட்டராக அதை அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்த விஷயங்கள். அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் அதை பற்றி பேசுவதில்லை. காரணம் என்னன்னா, அது என் படம் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறதில்ல. அதுக்குள்ளே ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு மட்டுமே அது தெரிந்த விஷயம். என்னென்ன நுணுக்கமான விஷயங்களை அதுக்குள்ளே கையாண்டேன், எதை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சேன், அந்த திரைக்கதையை நகர்த்தி கொண்டு போவதற்காக என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ காதல் கோட்டை நான் பார்க்குற ஒரு விஷயம் எனக்கு அதனுடைய ஒவ்வொரு காட்சியும் நான் எங்கே நின்று அல்லது எங்கே உட்காந்து நான் உருவாக்கினேன் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் டிஸ்கஷன்லாம் வச்சுக்க மாட்டேன். நான் யாரோடும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. என்னுடைய அனைத்து கதைகளையும் நான் ஒருத்தவங்க தனியாக உட்காந்து யோசித்து, தனியாக உட்காந்து எழுதி, தனியாக உட்காந்து சீன் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன் கூட யாருக்குமே சொந்தம் இருக்காது. அது எனக்கு மட்டுமே. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது என்னை சார்ந்தது. நான் ஒரு 10 ஐசன் டேரக்டர் வச்சுக்கிட்டு நீ ஒரு சீன் சொல்லு, அந்த இடத்துல எப்படி வரலாம் சொல்லு, நீ சொல்கிறது நல்லா இருக்கா அப்படிங்கிறதுல என்னால் யாரோடும் ஒத்து போக முடியாது. அதனால தான் நான் யாரோடும் ஒத்து போக முடியாதவனாகவும் இருந்தேன். நான் எந்த டிஸ்கஷனுக்கும் நான் கூப்பிட முடியாது. ஏன்னா நான் பயன்பட மாட்டேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். நான் சிந்திக்கிற ஒரே விஷயத்தை நீங்கள் சிந்திக்கிற அதே விஷயத்தை நான் வேறு மாதிரி பார்ப்பேன். எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அபத்தங்கள் கலந்துருந்துச்சுன்னா எனக்கு அது பிடிக்காது. நான் அபத்தம் இல்லாமல் அதை எப்படி அணுகிறதுன்னு பார்ப்பேன். அது பிடிக்காது. காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது அவங்க விரும்புகிற வகையில் தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு வழி உண்டு. அதனால் காதல் கோட்டையை பொறுத்தளவு நான் அதற்கும் எனக்குமான நெருக்கம் மிகுந்த நெருக்கம் இருந்தது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் எல்லா திரைப்பட இயக்குனர்கள் அல்லது திரைப்பட கதாசிரியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டுன்னா, நான் ஒரு பழக்கம் வச்சுருப்பேன். என்ன பழக்கம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். அந்த கேரக்டர் அவனுடைய 22 வயசு அல்லது அவனுக்கு ஒரு 24 வயசாகுது. அவன் இப்போ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். அவனுடைய நோக்கம் ட்ரெயினில் போய் ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்க்குறது அப்படின்னு நான் ஒரு கதையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். என்னுடைய ஆரம்பிக்கிற புள்ளி அதுவல்ல, கதை ஆரம்பிக்கிற புள்ளி அதுவல்ல, அவனை பற்றிய கதை ஆரம்பிக்கிற புள்ளி.
அவனை பற்றிய கதை ஆரம்பிக்கிற புள்ளி அவன் தாத்தா எனக்கு. ஓகே. அவன் தாத்தா யார், அவங்கலேருந்து அவங்க அப்பா எப்படி படித்து வெளியில் வந்து அவர் எந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி படித்தாரா படிக்கலையா, அவர் என்ன குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு அவர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டார், இந்த குழந்தை எப்படி பிறந்தது, இவனை எப்படி வளர்த்தார்கள், இவனுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தது, இவனுக்கு எப்படி இந்த ஊர் சுற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்குள்ளே வந்துச்சு, எந்த வயசில் வந்துச்சு, எங்கேருந்து அதை தூக்கி கொண்டு வளர்ந்தால் இப்போ வந்து இந்த இடத்துக்கு சேர்ந்துருக்காங்கிற வரைக்கும் எனக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணி வச்சுருப்பேன். அந்த கதை வந்து ஒரு 10 மணி நேர கதையாக இருக்கும் அந்த ஒரு கேரக்டருக்கு. ஸோ இவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், இவன் எங்கே போவான், என்ன பண்ணுவான், என்ன சாப்பிடுவான் அப்படின்னு. ஏன்னா அவனை நான் இவ்வளோ தூரம் பண்ணும்போது அவன் நானாகிடுவேன். அவன் நானாகி போகும்போது அப்போ வந்து என்ன தெளிவாகிடும்னா, இவன் என்ன பண்ணுவான், என்ன சாப்பிடுவான், எங்கே தூங்குவான், என்ன கலர் பிடிக்கும், என்ன ட்ரெஸ் போடுவான், என்ன பேசுவான், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவான். என்ன லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மொழியிலேயே நீங்கள் எந்த விதமாக அந்த மொழியை பயன்படுத்துவீர்கள், உங்களுடைய டிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் எந்தெந்த வார்த்தைகளை உங்களுடைய கேரக்டருக்கு பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துடுவேன். ஸோ அங்கிருந்து தான் அவனை 24 வயசில் இவனை ஆரம்பிக்கும் போது இவனுடைய 24 வயசும், இவனுக்கு 24 வயசுனால் இவங்க அப்பாவுக்கு ஒரு 50-55 வயது இருக்கும். அந்த 55 வயதும் எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு முன்னாடி இருக்க அவங்க தாத்தாவை பற்றிய சில விஷயங்கள் எனக்கு தெரியும். ஸோ நான் அப்படியே வர்றதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு கதையோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அப்படி தொடர்பு இருக்கும்போது அப்படி தான் காதல் கோட்டையினுடைய எல்லா கேரக்டரும் எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு காதல் கோட்டையினுடைய எல்லா கேரக்டர்னா சூர்யா அப்படின்னா, சூர்யாவை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரெயினில் வந்து டிக்கெட்டை பார்த்துட்டு போய் உட்காந்துட்டு இருந்தா, ட்ரெயினுக்குள்ளே ஏறி உட்காந்தா ஒரு கேரக்டராக தான் உங்களுக்கு அறிமுகமாகும். எனக்கு சூர்யா அப்படி இல்லை. அவன் அதுக்கு முன்னாடி அனாத ஆசிரமத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் எந்த அனாத ஆசிரமத்தில் இருந்தான்னு எனக்கு தெரியும். அவன் ஏன் அனாத ஆசிரமத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு சூர்யாவுக்கு கூட தெரியாது, எனக்கு தெரியும். ஓகே. என்ன நிகழ்ச்சிக்காக அந்த பையனுக்கு அது நிகழ்ந்ததுன்னு தெரியும். ஸோ இப்படி ஒரு கதையோடு வைத்திருக்கிறதுனால நான் ரொம்ப நெருக்கமாக இருப்பேன் என்னுடைய கேரக்டர்ஸ் என்னுடைய கதையோட. அப்படிதான். கண்டிப்பாக சார். சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த ஒரு விஷயம். ஒரு கேரக்டர் ஆர்க்குக்காக இவ்வளோ ஒரு டீட்டெயில்டிங்கான ஒர்க்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம். நீங்கள் என்னுடைய படங்களில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் தொடர்பு இல்லாததுக்கு காரணமே தான். ஏன்னா காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்குது. உங்களுக்கும் இப்போ நம்ம 2 பேருமே ஹோட்டல் போகிறோன்னு வைங்களேன், நாம் போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி காலையிலனா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்க, நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பூரி பிடிக்கலாம், அல்லது இட்லி பிடிக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து வேறு ஒன்று பிடிக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றே ஆர்டர் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. நம்ம 2 பேரும் ஒரு துணி கடைக்கு போகிறோம்னா உங்களுடைய டேஸ்ட் கலர் வேறையாக இருக்கும், என்னுடைய டேஸ்ட் கலர் வேறையாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு ஏன் இந்த கலர் பிடிக்குது, உங்களுக்கு ஏன் இந்த உணவு பிடிக்குது, உங்களுக்கு பிடித்த பெட்ரூமுடைய அமைப்பு எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடித்த பெட்ரூமுடைய அமைப்பு உங்களுக்கு பிடிக்காது. சிலருக்கு வந்து சத்தமே இல்லாமல் கதவையெல்லாம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி உள்ளே உட்காந்துருக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து ஜன்னலே இல்லாமல் ஓப்பனாக இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வாழணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து நான் விளையாட்டாக ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். கொடைக்கானலில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், மணிவண்ணன் அப்படின்னு. அவரோட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் கேட்பேன், இந்த கொடைக்கானலுக்கு இவ்வளவு மக்கள் தேடி வர்றாங்களே, இவ்வளவு பார்க்குறாங்களே, இவ்வளவு இடங்களை திருப்பி போய் பார்க்குறாங்களே, இதற்காகவே செலவழிச்சிட்டு வர்றாங்களே, இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, இட்ஸ் அ பிளேஸ், அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு நான் கடந்து போகிறேன், அவ்வளோதான். அது வருகிறவர்களுக்கு அது அல்ல, அந்த இடம் வருகிறவர்களுக்கு அது ஒரு கதை சொல்லும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்திற்கான கதைக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், இல்லை அதை தொடர்பு படுத்திக்குவாங்க. ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு வந்து உட்காந்து கொடைக்கானலில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை பூரா கொடைக்கானலில் அந்த இடத்த மறக்க மாட்டாங்க. ஆனால் கொடைக்கானலில் இருக்கிற ஒருத்தனுக்கு அது தெரியாது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கேரக்டரோட ஒத்து போகும்போது, அது ஒரு கேரக்டரை பார்க்கும்போது அந்த கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே. ஓகே. அப்படின்னா சரி, இப்போ ஒரு காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம், இப்போ வந்து இப்போ எனக்கு காதல் கோட்டை படம் பார்க்கும்போது இந்த கதையை வந்துட்டு அந்த சமயத்தில் அந்த ப்ரொடியூசர் எப்படி நம்பியிருப்பார் அப்படின்ற அந்த ஒரு காரணம் வந்துட்டு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் சார். பார்க்காம ஒரு காதல், ஆக்சுவலாக சிவசக்தி பாண்டியன் அவர்கள் தானே அதோட ப்ரொடியூசர் அவர்கள், வான்மதி அந்த படத்துக்கு அப்புறம் இந்த கதையை அவர்கிட்ட சொல்லும் போது ஃபஸ்ட் ரிப்ளை என்னவா சார் இருந்தது? இல்லை அந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு அவர் கேட்க மாட்டேன்னு சொன்னார். அவர் மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கதையை. அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அதாவது அதை வந்து என்னை கிண்டல் பண்ணுற அளவுக்கு, அது எப்படி அப்படின்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் இருந்தாங்க. அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சுருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஓகே. ஈவன் ஆக்டர்ஸ்
இல்லை யாரும் அந்த கதையை யாருமே கேட்கல. ஆக்டர்ஸுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கதையை அந்த கதாநாயகன் வந்து விரும்பி கேட்குற சூழ்நிலையிலலாம் அப்போ இல்லை. ரெண்டாவது, நான் எப்போதுமே கதாநாயகர்களை தேடி போய் கதை சொல்கிறது இல்லை. நான் அப்போவே வந்து எப்படின்னா, என்னுடைய நோக்கம் வந்து என்னென்னா, ஒரு படம் பண்ணணும், தயாரிப்பாளர் வேணும், அதுதான் நோக்கமாக இருந்துச்சு. ஒரு ஹீரோவுக்காக கதை பண்ணுவோம் எல்லாம் பண்ணுறதில்ல, ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணேன். அதற்கு பிறகு நான் சிவசக்தி பாண்டியன் என்னை கூப்பிட்டு படம் பண்ணணும்னு சொல்லும்போது, நான் இந்த கதையை சொல்லுவதற்கு முயற்சித்து என்ற ஒரு வித்தியாசமான காதல் கதை இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னது வந்து, எனக்கு எந்த வித்தியாசமும் வேண்டாம், நீ முதல்ல மதுமதின்னு ஒரு படம் பண்ணியிருக்க, அதே மாதிரி ஒரு படம் பண்ணி கொடு அப்படின்னாரு. அதான் வான்மதி. சிவசக்தி பாண்டியன்ட்ட வந்து வான்மதி முடிஞ்சோன்னு என்னை கூப்பிட்டு, சிவசக்தி பாண்டியன் ஏதோ வித்தியாசமான கதை வச்சுருக்கேன்னு வச்சுருக்கேன்னு சொன்னியே சொல்லு அப்படின்னா கதையை சொன்னேன். கதையை கேட்ட உடனே அவர் பயங்கரமாக கதையை ஜட்ஜ் பண்ணுவார். நீங்கள் வந்து எனக்கு தெரிந்த ஒரு சில ப்ரொடியூசர்கள், நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கதை சொல்லியிருக்கேன் இண்டஸ்ட்ரியில், இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸில் 2000-2005 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். எந்த காலகட்டத்தில் இருந்துன்னா 1992-93 2005 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நான் கதை சொல்லியிருக்கிறேன். நான் கதை சொன்ன அத்தனை தமிழ் தயாரிப்பாளர்களையும் கதையை வந்து ரொம்ப உடனே உள்வாங்கி இது சரியாக வரும் வராது அப்படிங்கிறது டிசைட் பண்ணுற 2-3 தயாரிப்பாளர்கள். அந்த 2-3 தயாரிப்பாளர்களில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அன்பலையா பிரபாகரன், இறந்து போன எல்எம்எம் முரளி சார், சிவசக்தி பாண்டியன் சார், இவங்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக அந்த கதையை உள்வாங்குவாங்க. அந்த விதத்தில் வந்து பாண்டியன் வந்து கதையை மிக சரியாக உள்வாங்குவார். முதல் முறையாகவே அவர் கதையை கட்டோன்னா அவர் சொன்னது வந்து, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், இதை இப்படியே எடுத்து கொடுத்தீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்த சொன்னார், நீ வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குவ, நான் வந்து ஒரு 3 தலைமுறைக்கு சம்பாதிப்பேன் அப்படின்னாரு. அதுதான் நடந்துச்சுன்னு வைங்களேன். அது ஸோ எனக்கு வந்து அந்த காதல் கோட்டை வந்து அப்படித்தான் அது உள்ளுக்குள்ளே வந்துச்சு. ஓகே. சரி, இப்போ இந்த கதைக்கு வந்துட்டு ஓகே, கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சமயத்தில் இருக்க ஒரு பெரிய ஒரு டாப் ஹீரோஸ்ட்டை நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருந்ததா? இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ண வான்மதியில் ஒர்க் பண்ண அஜித் சாரையே இந்த படத்துலையும் காசு பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்ததா? நீங்கள் என்னுடைய கதைகளுக்கு யாரும் டாப் ஹீரோ தேவையே இல்லை. என் கதைக்கு கதையை எடுத்து செல்வதற்கு ஒரு நடிகர் வேண்டும். ரொம்ப அழகாக இருந்தார் அஜித். அன்றைய இளம்பெண்களுக்கு மிக பிடித்த ஹீரோவாக இருந்தார். அப்கமிங்கில் இருந்தார். என்னோட வான்மதின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், அந்த படம் நல்லா போச்சு. இது எல்லாமே எனக்கு அவர்னால ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ அவரை நான் அடுத்த படம் பண்ணுறீங்களா சார்னா பண்ணலாம் அப்படின்னா பண்ணோம், அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே. சார், இப்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியும்ல சார், இப்போது இந்த 2 படங்களும் பண்ணும்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவர் பாய் அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்க ஒரு ஹீரோவாக இருந்தார். அந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸும் அப்படி தான் வந்துச்சு, நிறைய பெண்கள் வந்துட்டு அவருக்கு ரசிகர்கள் ஆனாங்க. இப்போ அவரோட இமேஜ் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு மாஸ் இமேஜ் வந்திருக்கு. அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததா சார், இந்த ஹீரோ பின்னாடி இப்படி மாறுவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? அதாவது அவர் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக இருந்துச்சு, இவருடைய வழியை இவர் தேர்ந்தெடுத்து போவார் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம எப்படி உள்வாங்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விதத்தில் வைத்து பார்க்கும்பொழுது அவரோட ஒர்க் பண்ண காலகட்டங்களில் எனக்கு தோன்றியதெல்லாம் என்னென்னா, இவருக்குன்னு ஒரு வழி இவர் போடுவார் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எப்படி போடுவார், இப்படி தான் வருவாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இவர் சக்ஸஸ் ஆவார் நிச்சயமாக அப்படின்னு. அதுவும் வந்து அவரை சக்ஸஸ் பண்ணிக்குவார்னு தோணுச்சு. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவர் தன்னை சக்ஸஸ் பண்ணிக்குவார் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்போவும் அப்படி தான் இருந்தார். என்னோட நடிக்கும்போது கூட அவர் வந்து சார் நீங்கள் இந்த படம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த படம் நீங்கள் அப்படிலாம் இல்லை, பண்ணுறோம், வேலை பார்க்குறோம், அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருக்கு யதார்த்தமான ஒரு சிந்தனையாக இருந்துச்சு அது. அதனால் அதில் வந்து அது ஒரு 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 தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வழியில் முன்னேற விருப்பப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு இருக்கிற சிந்தனை அது அப்படி தான் இருந்துச்சு. அதுதான் அவர் வாழ்க்கையில் அவர் தேர்ந்தெடுத்தார், நடந்தார், சக்ஸஸ் ஆனார், இருக்கார். சார், இந்த ரிலீஸ் டேட் இப்போ நீங்கள் பேசும்போது, இப்போ காதல் கோட்டை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த ரிலீஸ் டைமில் இந்த மாதிரியான பாராட்டுக்கள் எனக்கு வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஆன் தட் ரிலீஸ் டேட் எப்படி சார் இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்? உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அதான் ரீகால் பண்ணி ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் சொல்ல முடியுமா? அதாவது நல்ல படம் பண்ணியிருக்கோங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அது வெற்றியா தோல்வியாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கரையெல்லாம் செண்பகப்பூ படம் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு வெளியில் வரும்போது சுஜாதா ரைட்டர் அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, படம் எப்படி சார், பெரிய சக்ஸஸாக? அது தெரிஞ்சுன்னா நான் ரோல்ஸ் ராய்ஸில் வருவேன் அப்படின்னாரு. அது மாதிரி நமக்கு வெற்றியா தோல்வியாலாம் தெரியாது, நல்ல படம் அப்படின்னு. அது நல்ல படங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு மட்டும்தான் இருந்தது. ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி
நான் என்னுடைய 30களில் இருந்தபோது பாலச்சந்தர் சார் சொல்லியிருந்த ஒரு விஷயம், என்னுடைய 30 சம்மந்தப்பட்ட வயசில் இருந்தபோது நான் செட்டுக்குள்ளே நுழையிறேன்னா டக்குன்னு எந்திரிக்கிறாங்கன்னா என்னுடைய ரீசெண்டாக ரிலீஸ் ஆன என்னோடய படம் வந்து பெரிய ஹிட்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு எந்திரிக்கணும் ஓகேன்னு தான், எந்திரிக்காமல் திரும்பிட்டான்னா ஃப்ளாப்புன்னு அர்த்தம் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியுடைய நிலைமை மட்டும் இல்லை, எல்லாருடைய நிலைமையும் கூட. அதாவது படம் ஃப்ளாப்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஃபோன் வராது, படம் சக்ஸஸ்னால் உங்களுக்கு நிறைய ஃபோன் வரும். இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால அது மாதிரி காதல் கோட்டையை பொறுத்தளவு அந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து என்னை பெருசாக வந்து என்னை யாரும் நம்பலை. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா, இது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து சினிமாவை விட்டு வெளியில் போயிடணும், அதுக்கு மேலே வழி இல்லை அப்படிங்கிறது தான் அது. நான் வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் தான் அந்த நூன் ஷோ பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் சலசலசுன்னு தியேட்டருக்குள்ளே வந்து சலசலப்பு வந்தோடனே எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பயமும் வந்துருச்சு. ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட வந்து ஒரு ஒன்றுதல் இல்லையோ, ஒரு ஈடுபாடு இல்லாமல் கசம்சன்னு கத்துறாங்களே அப்படின்னு ரொம்ப கத்தவள ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எண்டில் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து, சரி இந்த படம் முடிஞ்சு போட்டிருக்கு, அவ்வளோதான் என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துடுறேன் தியேட்டரை விட்டு. என்னுடைய மேனேஜராக இருந்தவர் முத்தம் சிவகுமார், அவர் வந்து வெளியில் வந்தோடனே கை பிடிச்சிட்டு, சார் படம் பெரிய சக்ஸஸ் சார் அப்படின்னாரு. சும்மா இருங்க சிவா, பயங்கரமாக கத்துறாங்க அப்படின்னாரு. சார் இன்ட்ரெஸ்ட்டில் கத்துறாங்க சார் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ யாரும் ஒரு பையன் நேராக வந்து, டேய் நான் அடுத்த ஷோவும் பார்க்க போகிறேன் அப்படின்னு போய் க்யூவில் நின்னா. எனக்கு பக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தேன், என்னடா அது அப்படின்னு. சிவா பாருங்கள் சார் அப்படின்னாரு. சிவாட்ட சொன்னேன், இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன், நான் அமைதியாக பண்ணோம், உங்கள் ரூமு பக்கத்தில் தானே, உங்கள் ரூமுக்கு வர்றேன் அப்படின்னா. அப்புறம் அவருடைய ரூமுக்கு போனேன், அங்கே போய் உட்காந்துருந்துட்டு அப்புறம் அப்போ வந்து என்னென்னா நூன் ஷோ, மேட்னி, ஃபஸ்ட் ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ 4 ஷோ போடுவாங்க. இப்போ மாதிரிலாம் இல்லை அது. அதனால் அப்போ நூன் ஷோக்கு காலையில் மேட்னிக்கு வந்தோடனே தியேட்டரில் ஆடியன்ஸ் பார்த்தேன், அவங்க ரெஸ்பான்ஸ் பார்த்தேன், படம் சக்ஸஸ்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் சார், இப்போ உங்களை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாய்ப்புக்காக நிறைய இடங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் தேடி அலைஞ்சிருக்கீங்க. காலங்கள் கடந்தால் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட் நேஷ்னல் அவார்டை வாங்கின ஒரு டேரக்டர். இந்த இடைப்பட்ட ஜேர்னி எப்படி சார் இருந்தது? இல்லை, அது பெயின்ஃபுல்லான விஷயந்தான். நாங்கள் உங்களுக்கு என்னென்னா, முதலில் இப்போ நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தேடணும். சினிமாவில் வந்து அது குறைவு. நம்மளை மட்டும்தான் புத்திசாலி, நம்மக்கிட்ட வந்து வாய்ப்பு இருக்கிற முட்டாள் அப்படின்னு நினைக்கிறது தான் சினிமாவாக இருக்குது. அப்படி தான் என்னை பார்த்தாங்க எல்லாருமே. என்னை பார்த்த அத்தனை பேருமே வந்து என்னை ஒரு 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 சினிமாவுக்கு லாய்க்கில்லாத ஒருத்தனை தான் பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி தான் பேசணும். வைங்களேன், இப்போ உங்கள்கிட்ட பேசணும் இல்லையா, இந்த மாதிரி பேசும்போது இது அவர்களுக்கான அவர்கள் நடக்கின்ற பாதை இது இல்லை, அவங்க நடக்கிற பாதை வேறு. அதனால் நம்ம சொல்லும்போது அது நம்மளை வந்து அவங்க வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த இடத்திற்கு நான் வருவதற்கான இதில் வந்து நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. எனக்கு தெரியும் வேறு வழியில் சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு. அதாவது அவமானப்படுத்துவார்கள் அப்படின்னு தெரிஞ்சே அங்கே போய் நிற்போம். அப்புறம் ஒரு காலம் போங்கடா, இது என்னடா உங்களுக்கு பழகி போச்சு, எனக்கும் பழகி போச்சுங்கிற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து கிண்டல் அடிச்சுலாம் என்னை வெளியில் அனுப்பிச்சவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு. நான் என்ன கண்டுக்கவே மாட்டேன். சரி வா, காலம் வந்து பின்னாடி பதில் சொல்லுமோ அப்படின்னு வந்துடுவேன். காலம் பின்னாடி பதில் சொன்னபோது அந்த கிண்டல் அடித்தவர்களே வந்து சார் அப்படின்னு நிற்கும்போது அதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சார், அந்த சமயம் இப்போ வான்மதியாக இருக்கட்டும், காதல் கோட்டையாக இருக்கட்டும், கோகுலத்தில் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த சமயம் எவ்வளோ படங்கள் சார் உங்களுக்கு வந்தது? ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன்லேருந்து வந்தது? இல்லை, அதாவது எல்லாருக்குமே ஒரு காதல் கோட்டை, கோகுல் சீதை, விடுகதை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய படம் வளர. காரணம் என்னென்னா, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் சார்ந்து இல்லை. ஓகே. ஏன்னா இங்கே வந்து யாராவது ஆர்டிஸ்ட்டு கதை சொன்னால் என்னால் சொல்ல முடியாதுன்றவேன். ஏன்னா நான் எந்த கதையையும் இவருக்காக அப்படின்னு பண்ணதே இல்லை. ஒரு கதை பண்ணுறோம், அந்த கதைக்கான ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதனால் எல்லா தயாரிப்பாளர்களில் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகரை பின்பற்றியே வர்ற காரணத்தினால எனக்கு நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் வரல. நான் குறிப்பிட்டு ஒரு 2-3 தயாரிப்பாளர்கள் என்னை தொடர்ந்து வந்தாங்க. அதாவது நடிகர்கள் இல்லாமல் படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற சில தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து வந்தாங்க.
அது அப்படியே கொஞ்சம் காலம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுலேயும் என்ன அப்படின்னா பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஹிந்திக்கு போனேன். அது கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் 5 வருஷம் கிட்டத்தட்ட இழுத்துச்சு. ஸோ ஒரு பெரிய கேப் விழுந்துடும் இல்லையா? அப்படியே வந்து தெலுங்கு போனோம். அதில் ஒரு 2 வருஷம் போச்சு. ஸோ இந்த அதுக்கு இன்பிட்வீனில் அங்கேருந்து முடித்து இங்கே வந்து திருப்பியும் இங்கே வந்து விட்ட இடத்துலேருந்து அதை கொஞ்சம் அப்படியே தொடரணும் அப்படின்னு நினைக்கும்போது அது கொஞ்சம் தொடர்ந்துருச்சு. அப்புறம் அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஓகே சார். இப்போ அந்த விஷயங்களை எப்படி சார் ஹேண்டில் பண்ண முடியுது? அந்த சமயத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் பார்க்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அதற்கப்புறம் சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகும்போது அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப தெளிவான சிந்தனையோடவே இருந்தேன். இது சினிமா, இது என்றைக்கும் நம்மளை காலவாரி விடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான சிந்தனையோடவே இருந்தேன். நிரந்தரமான இடம் இங்கு யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். காரணம் என்னென்னா, நான் ஆரம்பத்திலிருந்து நான் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் ஒருவர் இல்லாமல் போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய கடைசி படம் பார்த்திங்கன்னா பெருசாக சக்ஸஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த படம் பண்ணியிருக்கவே மாட்டார் அவர். அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நிறைய இயக்குநர்களை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அதனால் நான் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாகவே இருந்தேன். எந்த நேரத்திலும் அது நமக்கு நிகழலாம். ஏன்னா எப்போ வந்து எந்த நேரத்திலும் நமக்கு ஒரு வெற்றி நிகழலாம்னு நம்ம போய் நின்றுட்டு போராடும்போது தெளிவாகவே நமக்கு எந்த நேரத்திலும் ஒரு தோல்வி நிகழலாம் அப்படிங்கிறது தான். வேறு ஒன்று ஐம் அ டேரக்டர் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த ஒரு தருணம் சார், அது எப்போன்னு சொல்ல முடியுமா? ஸ்டார்ட் கேமரா காட்டிட்டு அது மட்டும்தான். ஓகே. வாழ்க்கையில் சார் நம்ம இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கான ஒரு ஆள் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு தருணம்? வாழ்க்கையில் இந்த ப்ரொஃபஷனுக்கான ஆள் நான் நினைக்கிற தருணம் வந்து எல்லா தருணங்களும். காரணம் என்னென்னா, நான் வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு நல்ல படைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் அந்த படைப்புக்கான விஷயத்தை வந்து வேறு எங்கேயும் போய் தேடுறதே இல்லை. நான் சந்திக்கிற சமூகத்திலிருந்து தான் நான் தேடி எடுத்துக்கிறேன். அதனால் நான் ஒவ்வொரு கணமும் வந்து அதை நோக்கியே வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து படம் பண்ணாமல் வாய்ப்புக்காக அலைந்த காலங்களிலும் சரி, அப்புறம் நான் படம் பண்ணுவதற்காக வாய்ப்பு வந்து நான் ஒரு உச்சக்கட்டத்தை தொட்ட காலத்திலும் சரி, பின்பு இப்பொழுது அதற்கு பிறகு அந்த அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் தவிப்போடு இருக்கிற இந்த காலத்திலும் சரி, எப்பொழுதுமே எனக்கு வந்து நான் அந்த வாழ்க்கையோட நேரடியான தொடர்போடவே இருப்பேன். அது எப்போதுமே நம்ம வந்து அதாவது ஒரு இயக்குனருங்கிற எண்ணத்தில் இருக்க மாட்டேன். இப்போ அதாவது ஒரு படைப்புக்கு என்ன விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையோட அப்படின்னு நான் வந்து பார்க்கின்ற எல்லா விதங்களையுமே வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு சினிமாவுக்காகன்னு இல்லை, ஒரு படைப்புக்கான விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசில் எனக்கு சினிமாவுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்தது. அதற்கு பிறகு நான் வந்து என்னை வந்து இதற்காக தயார் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் யோசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் முதல்ல அழகப்பர் கல்லூரிக்கு பிஏ 1ஆம் ஆண்டு போய் ஜாயின் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு ஒரு நண்பன் வர்றான். நண்பன் இல்லை, அவன் முதல்ல வர்றான். அவனை சந்திக்கும் போது அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்போம், உன்னுடைய சுதந்திரங்கிறது என் மூக்கு நுனி வரைக்கும் தான், என் மூக்கை தொடுறதில்லை அப்படின்னா. அதை அங்கிருந்து சேகரித்து அப்படியே கொண்டு வந்து அது வந்து நடந்தது 1973. 1996 காதல் கோடியில் ஒரு டைலாக் வச்சேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். வாவ். அது மாதிரி நிறைய வாழ்க்கையிலேருந்து சேகரிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய எல்லா நேரத்தினுடைய வேலையும். ஓகே சார். இப்போது ஒரு கதை எல்லா டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஒரு ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஏதோ ஒரு டைமில் ஒரு கதை எழுதியிருப்பாங்க. இந்த கதை தான் என்னுடைய முதல் படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைகள் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எழுதின முதல் கதை அது எப்போ சார் படமானது? இல்லை, நான் முதல் கதைங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு எண்ணம் வந்து நான் வந்து மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய. ஆனால் அதே நேரத்தில் டைரக்டர் ஆகணும், கதை எழுதணுங்கிறதெல்லாம் எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. சென்னைக்கு வந்து அதை டிசைட் பண்ணும்போது என்ன எந்த வகையில் நம்ம போகலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கான வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்னென்னா வந்து அது ஏன் என்னை யாரும் சேர்த்துக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு கால் வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எப்படியாவது இந்த சினிமாவில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது நாம் வந்து கதை சொல்லணும் அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம கதையை படித்திருக்கிறோம், கதையை கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், எல்லாமே கதையை உருவாக்கினதில்லை. அதுக்குன்னு நான் வந்து எனக்குன்னு வச்சுக்கிட்ட டார்கெட் வந்து ஒரு 2 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்.
அந்த 2 வருஷம்னு வச்சுக்கிட்டு முதல்னு ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை பண்ணி முடிக்கும்போது எனக்கு அது 2 வருஷம் தேவைப்படலை. அதற்கு காரணம் என்னென்னா, எனக்கு ஏற்கனவே நிறைய சினிமாக்களை பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுருந்ததுனாலையும், நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் அப்போதைக்கு என்ன எனக்கு தெரியுமோ அதில் அனலைஸ் பண்ணி வச்சுருந்ததுனாலையும், நிறைய நாவல்கள் படிச்சிருந்ததுனாலையும் எனக்கு வந்து ஒரு கதைக்களத்தை உருவாக்குவதற்கும் அந்த இதுக்கும் வந்து ஒரு பெரிய கடினமான விஷயமா இல்லை. நான் குறிப்பிட்டிருந்த அந்த 2 வருட காலத்திற்கு உள்ளாகவே ஒரு வருட காலத்திலேயே நான் அந்த கதையை உருவாக்கிட்டேன். அப்படி உருவாக்கின கதை தான் என்னுடைய முதல் கதையானால் அது இல்லை. காரணம் என்னென்னா, அப்போவே நான் வந்து ஒரு 10-15 விஷயங்களை தேர்ந்தெடுத்து யோசித்து எல்லாம் பண்ணி அதில் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை பண்ணேன். நான் உருவாக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ண முதல் கதைங்கிறது வந்து ஒரு நாவலுடைய தாக்கத்தில் உருவாக்குனது. அது வந்து போல் எஸ்போர்க் அப்படின்னு ஒரு சைனீஸ் ரைட்டர் இருக்காங்க. அவங்க வந்து குட் எர்த் அப்படின்னு ஒரு நாவல் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ரொம்ப பழைய நாவல். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ இதில் இருக்குது, அமேசானில் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதுக்கு எனக்கு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அது கிடச்சது வந்து 1977ஆம் ஆண்டு நான் கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிளாட்ஃபார்மில் கிடந்து அது திருச்சியில் வாங்கினேன். ஸோ அந்த கதை எனக்கு வந்து ஒரு 50 தடவை திருப்பி படிச்சிருப்பேன். அதனுடைய பாதிப்பு எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கதை வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த கதைகளில் ஒரு நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் என்னுடைய முதல் பயிற்சி இருந்துச்சு. என்னுடைய பயிற்சி ஒரு கதையை உருவாக்குறதுங்கிற பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த நாவலில் தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து எனக்கு அந்த பயிற்சிக்கு வந்து அந்த கதை வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப கிளாஸாக இருக்கும், ரொம்ப வேறு மாதிரி ஒரு தளத்தில் இருக்கும். உங்களுக்கு இப்போ அந்த சமுதாய அமைப்பு இல்லை. ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதாவது நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன். பஞ்சம் பிழைப்பதற்காக ராமநாதபுரத்தில் வந்து அந்த கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி இருக்காது. இப்போவும் அந்த தண்ணி பிரச்சனை இருக்கிறது. இப்போ கூட வந்து நீங்கள் ராமநாதபுரத்தில் வந்து மழை இல்லை, தண்ணீர் இல்லைங்கிற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வருவாங்க. வந்து தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே வந்தோன்னா தஞ்சை மாவட்டம் வந்து செழிப்பாக இருக்கும். அதுவும் வந்து நான் என்னுடைய பேராவூரணி, அதற்கு அடுத்து இருக்க பட்டுக்கோட்டை, நாடியம், குருவிக்கரம்பை, அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். நிறைய தென்னை மரங்கள்லாம் நிறைய இருக்கும். தென்னைகளினுடைய கோகனட் சிட்டின்னே சொல்லுவாங்க, அதை அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த தோப்புகளுக்குள்ளே வந்து குடிசை போட்டுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே வேலைகள், அதாவது அந்த விதைப்பு காலத்திலிருந்து அறுவடை காலம் வரைக்கும் அல்லது மற்ற வேலைகளுக்கு அவங்க போவாங்க. ஒரு 6 மாதம் தங்கியிருந்துட்டு அந்த குடும்பம் மீண்டும் போயிடும். அப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. மிகப்பெரிய பிரச்சனைகள்னால் அரிசியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு பெர்மிட் வேணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். அப்போ வந்து அரிசி கடத்துவாங்க. அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் டேர்ல். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அரிசி கடத்துவாங்க. ட்ரெயினில் அரிசி கடத்தும் போது பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி கடத்தல பெண்கள் ஈடுபடும் போது அந்த கடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஓலையால் பின்னப்பட்ட ஒரு ரவுண்ட் சைஸில் இருக்கிற ஒரு வெர்டிக்கல் பாக்ஸு, ஒரு வெர்டிக்கல் பாக்ஸ், அதுதான் கடகம் அப்படின்னு சொல்கிறது. அது மேலே ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அரிசியை போட்டு அப்படி உட்காந்துருக்கும்போது தன்னுடைய சேலையினுடைய முன்பகுதியையும் பின்பகுதியும் எடுத்து போட்டு காலுக்கடைக்கு உள்ளே வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெண் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அரிசி இருக்கும். அதை வந்து மாவட்டத்தை விட்டு மாவட்டம் கடத்தினா காசு. அதே மாதிரி கை நீட்டத்தில் பேக்லாம் பண்ணி வயிற்றில் வச்சு கட்டி கர்ப்பிணி பெண் மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க. வந்து இதில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, ஸ்குவாடு வருவாங்க ட்ரெயினில். வந்து ஸ்குவாடு வந்து அந்த மாதிரி கர்ப்பிணி பெண் உட்காந்துருந்தாங்கன்னா வந்து டப்புன்னு வந்து வயிற்றில் கை வச்சு இழுப்பான். அப்படி இழுத்தோன்னா அவனுக்கு பழக்கமான விஷயம், வயிற்றுக்குள்ளே அரிசி வச்சுருப்பாங்கன்னு. இதில் உண்மையான கர்ப்பிணிகளும் ஓட்டுவாங்க சில சமயங்கள், எப்போதாவது ரேராக சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் உணர்வுகளை வைத்து கொண்டு தான் நான் என்னுடைய முதல் கதையை நான் பண்ணேன். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது முதல் கதை. அது ஒரு சினிமாவுக்கான கதையாக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு நல்ல கதையாக இருக்கும், சினிமாவுக்கான கதையாக இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு நான் வந்து என்னுடைய காலகட்டத்தில் இந்த சொன்னேன் இல்லையா 2 வருஷம், அந்த 2 வருஷம் காலகட்டத்தில் என்னை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒரு கதை பண்ணேன். அந்த கதையும் வந்து வெளியில் சொன்னேன். பட் அந்த கதையும் வந்து சினிமாவுக்காக நான் எனக்கு பயன்படலை அது பின்னாடி. ஓகே சார், இப்போது இந்த கதை தான் வந்துட்டு சினிமாவுக்கான கதை, இந்த கதை வந்துட்டு ஒரு நாவல், ஒரு புக்காக போடலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி சார் தேர்வு பண்ண முடியுது? அப்படிலாம் இல்லை. எந்த கதையும் நாவலுக்கான கதை தான், எந்த கதையும் சினிமாவுக்கான கதை தான். அதை நீங்கள் வந்து சினிமாவுக்கு கொண்டு வரும்போது அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, நாவலாக எழுதும்போது அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு.
நிறைய நாவல்கள் சினிமா இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அப்போ வந்து வங்காளத்தில் வந்து சரத்சந்திர சட்டர்ஜி, பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு 2 மிகப்பெரிய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. அப்போ சரத்சந்திரர் வந்து பங்கிம் வந்து படித்தவர்களுடைய எழுத்தாளர்களாக இருந்தார், சரத் வந்து மக்களுக்கான எழுத்தாளராக இருந்தார் அவர். ஸோ சரத்சந்திரோட சட்டர்ஜியினுடைய எழுத்துக்கள் வந்து நிறைய மக்கள் அப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பிறக்காத காலகட்டத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க மக்கள் வந்து சரத்சந்திர சட்டர்ஜியினுடைய நாவலுக்கு வந்து ரொம்ப, அதாவது ஒரு வங்காள நாவல் தமிழில் வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ கேட்டிங்கன்னாலும் ரொம்ப ஒரு 60 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதை பற்றி நன்றாக தெரியும் சொல்லுவாங்க. அந்த கதைகள்லாம் தமிழில் படமாக இருக்குது. தமிழ்லேயும் நிறைய நாவல்கள் படமாக இருக்குது. நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நான் சொல்கிறது வந்து போனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு நாவல் தான். அந்த நாவல் வந்து படமாக இருக்குது. சுஜாதாவுடைய கரையெல்லாம் செண்பகப்பூ வந்து படமாச்சு. அவருடைய பிரியா படமாச்சு. நீங்கள் நாவல் படித்து பார்த்தீங்கன்னா பிரியா நாவலுக்கும் பிரியா படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இதனுடைய இது வேறு, அதனுடைய கணேஷுக்கும் வசந்தும் அப்படின்ற 2 கேரக்டருக்கும் அந்த நடிக்க போகிறதுக்கு லவ்லாம் வராது அதில். பட் இதில் லவ் வரும் சினிமாவில். சினிமாவுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு ஆக்கிக்குவாங்களே தவிர, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதே மாதிரி இருக்கும்போது ஒரு நாவலை அப்படியே படமாக்கியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் அந்த நாவல் சிதையாமல் படமாக்கியது வந்து யாருக்காக அழுதான், உன்னை போல் ஒருவன், சில நேரங்களில் சில மனிதர்கள்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும். நீங்கள் நாவலை படிச்சுட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாவலில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே படத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா அதை வந்து பீம்சிங் சார் டைரக்ட் பண்ணார், ஜெயகாந்தன் சார் அவரே எழுதினார். அது உன்னை போல் ஒருவனும் யாருக்காக எழுதினாலும் ஜெயகாந்தனை டைரக்ட் பண்ணார். அதனால் அப்படியே இருக்கும். ஒரு நாவலை எழுதியவர் ஒரு புத்தகத்தை எழுதியவர் டைரக்ட் பண்ணும்போது அது அப்படியே வரும். இன்னொரு டைரக்டர்கிட்ட போகும்போது அது மாற்றங்களுக்கு உட்படும். இப்போ கூட ஒரு நாவல் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் மாற்றுறாங்க. சரி, இப்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கைகள், அதாவது வந்துட்டு இப்போ உங்களுடைய பேர் வந்துட்டு படங்களில் வந்துட்டு முதல்ல வேற ஒரு பேர் வந்துட்டு போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு பேர் மாறிச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் இது எதனால் சார்? இல்லை அதாவது ஆக்சுவலாக என்னுடைய பெயர் கருணாநிதி. நிறைய பேர் கூப்பிட்றதுக்கு சங்கடப்படுவாங்க. ஏன்னா கலைஞர் மேல் மரியாதை இருக்கிற, அபிமானம் இருக்கிற நிறைய பேர் கூப்பிட்றதுக்கு சங்கடப்படுவாங்க. அது ஒன்று. நான் பள்ளிக்கூடங்கிறதுன்னு சொல்ல முடியாது, கல்லூரியில் படிக்கிற காலங்கள்லேருந்து எனக்கு 2 விதமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒன்று, நான் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு யாரையாவது சந்திக்க போகிறேன், என் படிப்பு விஷயமாக ஏதோ ஒன்று போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து கலைஞரினுடைய அபிமானியாக இங்கே இருந்தாங்கன்னா என்னை பார்த்தோன்னா வாங்க தம்பி அப்படிம்பாங்க. கலைஞருடைய அபிமானமாக இல்லாமல் கருணாநிதினு பேர் சொன்னால் அவனை வெளியே நிற்க சொல்லுன்றுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு பொதுஜன மனப்பான்மையாகவே என் பெயருக்கு எனக்கு கிடைத்த விஷயங்கள். அது வேறு விஷயம். நான் சினிமாவுக்கு வந்த பிறகு வந்து இந்த எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம், ஒரு இடத்துல கூப்பிடும்போது கூட எனக்கு வந்து நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து சில சமயங்களில் என்ன நானே திட்டிக்கிறேன்னு வைங்க. இப்போ எல்லா மனிதனுக்கும் உண்டு, என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டிக்கிறேன்னு வைங்களேன். அப்போ நானே வந்து ஒரு பொது இடத்துல வந்து என்னை நான் அப்படி திட்டிக்க முடியாது. நான் அப்படி திட்டிக்கிட்டேன்னா பக்கத்தில் இருக்க யாராவது டிஎம்கேக்காரங்க இருந்தாங்கன்னா என்ன அடிச்சிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சங்கடம் எனக்கே உண்டு. ஆனால் அந்த பேர்னால் எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு, எல்லாமே உண்டு. அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர் வந்து அன்பாலயா பிரபாகரன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் வந்து சரியாக போகலை, நல்லா இல்லை. அதனால் அன்பாலயா பிரபாகரனுக்கு வந்து நான் ஒரு கதை சொன்னேன். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி பொண்டாட்டி ராஜ்யம் அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். அந்த கதை சொல்லும்போது இப்போ அப்போலாம் எப்படின்னா இன்றைக்கு மாதிரிலாம் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பூஜை அன்றைக்கி வருவாங்க, தொடர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவர் சம்பந்தமாக ஒரு படம் பண்ணியிருக்கும்போது அந்த படம் தோல்வி அடைந்ததுனால நான் தான் அது அப்படின்னு காட்ட வேண்டாங்கிறதுக்காக என்னுடைய பெயரை மாற்றணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து 2வது வந்து அந்த கருணாநிதிங்கிற பேரை யூஸ் பண்ண வேண்டாங்கிற சூழ்நிலையும் இருந்தது. அதனால் அன்பாலயா பிரபாகரன் தான் எனக்கு அகத்தியன்னு பேர் வச்சார். ஓகே. அதுக்கு பிறகு அந்த பொண்டாட்டி ராஜ்யம் சக்ஸஸ் ஆன காரணத்தினால அதிலிருந்து அகத்தியன்கிற பேர் தொடர்ந்துருச்சு. அவ்வளோதான். சார், இப்போ நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிடுவீங்க, பட் இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு படங்கள் வந்துட்டு ட்ராப் ஆகிருக்கா? இல்லை நீங்கள் நினச்சி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண முடியாமல் போயிருக்கா? நிறைய படம் ட்ராப் ஆகிருக்கு. ரெண்டா என்னுடைய முதல் படமே ட்ராப்பு 10,000 அடியில், 2வது படம் ட்ராப்பு 4,000 அடியில், என்னுடைய 3வது படம் தான் சூப்பர் ஃப்ளாப்பு, என்னுடைய 4வது டைரக்ஷனில் 4வது படம் தான் எனக்கு மதுமதியே.
இது கடையில் கதை வசனம்ங்கிறது வந்து ஒரு படம் கதையை எழுதியிருக்கேன். அப்புறம் ராமராஜனுடைய மனசுக்கேத்த மகாராஜா ஒரு படம் கதை வசனம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொண்டாட்டி ராஜ்யம் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணார், அது கதை வசனம் பண்ணேன். அதற்கு பிறகு சக்ஸஸ் ஆன பிறகு வந்து எனக்கு வந்து என்னுடைய படங்களில் வந்து முழுமையடைந்தும் ரிலீஸ் ஆகாத படம் உண்டு. நீங்கள் உங்களுக்கு ஃபேமஸான ஒரு சாங் கேட்டிருப்பீங்க, இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, இது காதல் செய்யும் இல்லையே இங்கே கொஞ்சம் இல்லை அப்படின்னு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். பிஆர்ஸ் பஞ்சவர்ணாசலம் சார் சன்னு பஞ்சு சுப்பு தான் அது ப்ரொடியூசரு, காதல் சாம்ராஜ்யம்னு. அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓகே. அந்த மாதிரி இன்னும் சில, அது குறிப்பிட வேண்டாம், அதனால் இன்னும் சில படங்கள் நின்று போனதெல்லாம் உண்டு. ஏதாவது ஒரு படம் ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நடக்காமலாம் போயிருக்காது? ஷூட்டிங் போய் 2-3 நாள் ஷூட் பண்ண, ஒரு வாரம் ஷூட் பண்ண பிறகு நடக்காமல் போயிருக்கு. அதை பற்றி பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஓகே. இல்லை சார், இப்போ அந்த படமே இல்லை அந்த கதையோ அதற்கு அடுத்தும் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் மூலியமாக தொடர்ந்துருக்கலாமே, அந்த மாதிரியான சம்பவம்? இல்லை, அதுக்கான வாய்ப்பு அமையலை. அது உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு அமையலை, அவ்வளோதான். காரணங்கள்லாம் இது அதுலாம் இல்லை, வாய்ப்பு அமையலை, அவ்வளோதான். ஓகே சார். இந்த மாதிரி லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த மாதிரியான சமயங்களில் உங்களுடைய மனைவி உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? அவங்களுக்கு சினிமாவை பற்றி எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட தொழில் முயற்சி. இது எனக்கு இதில் வந்து சரி தவறுகள் எல்லாம் என்னை சார்ந்தது தானே தவிர, நான் இதை எடுத்துகிட்டு போய் அவங்க தலையில் சுமத்துறதோ, இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு அவங்கள்ட்ட போய் புலம்புறதோ, இல்லை நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வந்து அதாவது நான் துவண்டு வந்திருக்கேன் தோல் கொடுங்கங்கிறது, அந்த கதையெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு எப்போதுமே இல்லை. எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கேன் உன் மடி மேலே சாஞ்சிக்கிறேங்கிற டயலாக்லாம் எனக்கு லைஃப்பில் இல்லவே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டு, முடியலையா இது நமக்கு இல்லை, அடுத்து என்ன, அவ்வளோதான், அந்த மாதிரி, அவ்வளோதான். ஓகே சார். இப்போது உங்களுக்கு 3 பொண்ணுங்க, இப்போ அவங்களும் வந்துட்டு சினிமா ரீதியான அந்த ஒர்க் ரிலேட்டடாக போகிறாங்க. அப்படிங்கும்போது அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆதரவு தெரிவிச்சிட்டிங்களா? அவங்களுடைய சொந்த சிந்தனையில் நான் குறுக்கிடுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னுடைய சிந்தனையில் குறுக்கிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. உங்களுடைய சிந்தனையில் குறுக்கிடுவதற்கு எனக்கு வந்து நீங்கள் யாருக்கு உரிமை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் என்னுடைய சிந்தனையில் குறுக்கிடுவதற்கு யாருக்கும் உரிமை கொடுப்பதில்லை. ஏன்னா அது என்னுடைய சிந்தனை. எனக்கு 19 வயசு 18 வயசு 19 வயசில் சுயமாக சிந்திக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் என்ன நினச்சேனோ அதைத்தான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதன்படி தான் நான் நடந்தேன். அதனால தான் வீட்டில் கெட்ட பேர் வாங்கினேன். அதனால தான் வந்து நண்பர்களிடம் வந்து உருப்பிட மாட்டான் அப்படிங்கிற பேர் வாங்கினேன். அதனால யாருக்குமே ஒத்துப்போகாத ஒரு கேரக்டராக நான் இருந்தேன். காரணம் என்னென்னா, நான் எனக்கு என்ன சரி அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி நானாக தேர்ந்தெடுத்து வந்தது தான் சினிமா. ஏன்னா என்னுடைய ஊரில் என் சம்மந்தப்பட்டதில் யாருக்குமே சினிமானா என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, எனக்கே சென்னைனா என்னன்னே தெரியாது. நான் வந்து சென்னையில் இறங்கும்போது சென்னையில் என்னை தவிர எனக்கு யாரையும் தெரியாது, எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு தனி ஆளாக தான் சென்னைக்கு வந்தேன், ஒரு நம்பிக்கையில் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் என்னுடைய சிந்தனை பெரிது, அதில் குறுக்கிடக்கூடாதுங்கும்போது மற்றவங்க எது யாராக இருந்தாலும் அவங்க சிந்தனையில் நான் குறுக்கிடுறதில்ல. என் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. அதனால் அவங்க சிந்தனையில் நான் குறுக்கிடல. அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க அடைந்திருக்கிற வெற்றி என்பது அவர்களுடைய முழு உழைப்பு. நான் அவர்களுக்கு போய் இதை வழிகாட்டலை. ஆனால் என்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது நான் ஐடியா கொடுத்துருக்கேன். சினிமாவில் வந்து ட்ரை பண்ண போகும்போது பண்ணட்டுமான்னு கேட்கும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, என் படத்துக்கு மட்டும் ஒரு கதாநாயகி வேணும், என் பொண்ணு போய் ஒரு கதாநாயகி நடிக்கக்கூடாது. அது என்ன நியாயம்? வந்து இன்னொரு பொண்ணு மட்டும் சினிமாவில் நடிக்கணும், என் பொண்ணு சினிமாவுக்கு வரக்கூடாதுங்கிற நியாயம், அது என்ன நியாயம்? அப்போ வந்து நீங்கள் எப்படி சினிமாவை பார்க்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு தோன்றும். நான் சினிமாவை நல்லபடியாக பார்த்தேன். அதனால் என் பொண்ணு சினிமாவுக்குள்ளே போகும்போது போங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே. ஒரு டேரக்டராக இருக்கும்போது நிறைய படங்கள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணுவோம், படிப்போம், எழுதுவோம். அதுக்கப்புறம் படம் டேரக்ட் பண்ண போவோம். இப்போது அதற்கப்புறம் ஒரு டேரக்ஷனில் நம்ம படம் வரலை அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அதுக்காக தயார் பண்ணோம் இல்லையா? அதே தான் இப்போவும் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல உங்கள் கேள்வி கேட்டுக்கிங்க இல்லையா, அப்டேட் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது. அப்படி பண்ணுறது தான், அது தயார் பண்ணிக்கிறது தான். மீண்டும் படிக்கணும், மீண்டும் வந்து யோசிக்கணும், மீண்டும் எழுதணும், மீண்டும் நம்மளை வந்து எப்போதுமே அப்படியே லைவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சி. நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு விவரம் தெரிந்த, அதாவது சினிமா பார்க்க ஆரம்பத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்த இயக்குநர்கள் வரிசைப்படுத்தி பாருங்களேன். யாரும் ஒரு 5 வருடம் 7 வருடம்
10 வருடம் அந்த காலகட்டத்திற்கு பிறகு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. 10 வருடத்துக்கு பிறகு வந்து அவங்க மெல்ல வெளியில் போய் தான் ஆயிருப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை. புதியவர்கள் வந்திருப்பாங்க. அது அப்படி தான் வர முடியும். நான் மட்டுமே வெற்றி பெற்று கொண்டு இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் சொல்லி பாருங்கள். சரி, உங்களுக்கு ஸ்ரீதர் பற்றி ஏதாவது தெரியுமா? யார் சார்? ஸ்ரீதர்னு ஒரு டேரக்டர் தெரியும். எவ்வளோ தெரியும்? உங்களோட ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஒரு டேரக்டர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவருக்கு அன்றைக்கி ஸ்ரீதரை பற்றி தெரியாது. ஸோ அது மாதிரி இப்போ எனக்கு ஸ்ரீதரை பற்றி தெரியும், எனக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பற்றி தெரியும், எனக்கு வந்து மல்லியம் ராஜகோபால் ஒரு டேரக்டர் இருந்தார், தேவராஜ் மோகன் ஒரு டேரக்டர் இருந்தார், அப்புறம் இன்னும் வந்து நிறையா பீம்சிங்னு ஒரு டேரக்டர் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல டேரக்டர் இருந்தாங்க. அவங்களெலாம் எனக்கு தெரியும். இன்றைக்கி அவங்களெலாம் யாருமே தெரியாது. பட்டு நான் வரும்போது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்னு ஒரு டேரக்டர் இருந்தார்னு எனக்கு தெரியாது. அவரை வந்து ஒரு கன்சர்னுடைய நிறுவனர் இருந்தார், அவர் நிறுவனத்தினுடைய தலைவர் தான் நினச்சேன். அப்புறம் தான் நான் வந்து சினிமாவுடைய சரித்திரத்தை படிக்கும்போது தான் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்னு ஒரு டேரக்டர் இருந்தார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சுப்பிரமணியம்னு ஒரு டேரக்டர் இருந்தார். அந்த காலத்தில் மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் எடுத்தவர். அதை பற்றி நான் வந்து புத்தகத்தில் தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ காலம் மாறிக்கிட்டே இருக்க அந்தந்த டேரக்டர்ஸ்லாம் வெளியில் போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து வெளியில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ருத்ரையா தெரியுமா? உங்களுக்கு இல்லை, தெரியாது. ருத்ரையாவை வந்து தமிழ் சினிமா மறக்கவே மறக்காது. அப்படி ஒரு படம் கொடுத்தாரு, அவளை படித்தானே அப்படின்னு. தெரியாது. ஸோ நீங்கள் இது புதுசாக வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம மட்டும்தான் இதில் சினிமாவில் இருப்போம் அப்படிங்கிறது இல்லையா? கண்டிப்பாக. வாத்தியார் ரிட்டையர்ட் ஆவார் இல்லையா? அது மாதிரி ஒரு டேரக்டருக்கு வந்து சமூகம் ரிட்டைர்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவன் சிந்தனையெல்லாம் ஒன்றும் ஆகாதாமா, அப்படி தான் இருப்பான். அதை விட முன்னை விட ஷார்ப்பாக இருப்பான், முன்னை விட புத்திசாலியாக இருப்பான். ஆனால் வந்து சமூகம் சில சமயங்களில் வந்து அவருடைய படைப்புகளில் வந்து எங்கேயாவது அதை சுஜாதா சொல்லுவார், ஜல்லி அடிக்கிறதுன்னு சொல்லுவார். அதாவது ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம்னா திருப்பியும் அதே மாதிரியே படம் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரே மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து சிலருக்கு ஒரு மோசமான பழக்கங்கள் உண்டு. ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. மிகப்பெரிய வெற்றினா கண்ணாபின்னான வெற்றி. அந்த வெற்றி நீங்கள் சொல்லவே முடியாது. உடனே அந்த தயாரிப்பாளர், அந்த டைரக்டரு அடுத்த படம் பண்ணுறாங்க. கேமராவை எடுத்துகிட்டு போய் அந்த முதல் படத்துக்கு எந்த வீட்டில் எந்த கார்னரில் கொண்டு போய் கேமராவை வச்சாங்களோ அந்த இடத்துல வச்சாங்க. அடுத்த படம் வந்து சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது இப்படி தான் இருக்கும், தொடர்ந்து வரும் அப்படின்லாம் வராது. அது அப்படி தான். ஓகே சார். இப்போ பரிமாணங்கள் மாறிப்பாங்கள்ல சார்? நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். சில பேர் வந்துட்டு ஆக்டராக மாறிடுவாங்க, சில பேர் அவங்களோட அந்த பீரியட் முடிவு. உங்களுக்கு நீங்கள் அதற்கப்புறம் நிறைய ஆக்டிங் சான்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததா சார்? கூப்பிட்டாங்களா? யாரும் கூப்பிடல. நானும் போய் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எனக்கு யாரும் கூப்பிடல என்ன. ஆனால் ஒரு சிலர் கூப்பிட்ருக்காங்கன்னு நடிச்சிருக்கேன். ஆமாம், நடிச்சிருக்கேன். ஒரு சிலர் கூப்பிட்ருக்காங்கன்னு நடிச்சிருக்கேன். ஆனால் பெருசாக என்னை கூப்பிட மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியாது. ஒரு கால் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் உண்டு. நம்ம இப்போ நீங்கள் என்கிட்ட பழகாத வரைக்கும் நீங்கள் என்னை பற்றி என்ன யோசிச்சுட்ருப்பீங்கன்னா, அகத்தியன் ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர், ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு. ஸோ என்னை நெருங்குவதற்கு உங்களுக்கு வந்து இடையில ஒரு பெரிய வேலி இருக்குது. நேஷ்னல் அவார்டு, அதுவும் ஃபஸ்ட் டைமாக வாங்கினார், பெஸ்ட் டைரக்டர் வாங்கினார் அப்படிங்கிறது இருக்கும். பட் அது ஒரு வேலி இல்லை அப்படின்னு எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்களோ அப்போ தான் நீங்கள் என்னை நெருங்க முடியும். நான் உங்களை கூப்பிட முடியாது, வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் தான் வரணும். ஆமாம். அது வேணால் அது ஒரு கேட்டாக இருக்கலாமே தவிர ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு யோசிக்கணும். நீங்கள் அதில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு அதில் போய் ஏறி குதிக்கணும் அப்படிலாம் தேக்க வேண்டியதில்லை. அது ஒரு கேட்டு கலந்து போகலாம், திறந்துட்டு உள்ளே போகலான்னு நீங்கள் யோசிச்சா தான் நீங்கள் என்னட்ட வர முடியும். நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிட முடியாது. நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் பொழுது போல என்னை கூப்பிட்றாரு அப்படிம்பீங்க. ஆமாம். பேசுகிறதுக்கு ஆள் இல்லை என்னை கூப்பிட்றாரும்பீங்க. எனக்கு பேசுவதற்கு புத்தகங்கள் இருக்கிறது, சினிமாக்கள் இருக்கிறது. அதனால் நான் அவங்களோடவே நான் பேசிவிட்டு அப்படியே போயிட்டுருப்பேன். அவங்களாம் வந்தாங்கன்னா சரி ஓகே வாங்க அப்படிம்பேன். ஓகே சார். இந்த அப்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அடுத்தடுத்த ஒரு ஜென்ரேஷனோ இல்லை ஒரு 10 வருஷங்கள் அந்த ஒரு டிக்கெட்க்கு அப்புறம் படங்கள் வேறு மாதிரி கொடுப்பாங்க, ஆடியன்ஸ் வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறுவாங்க. அப்படிங்கும்போது அந்த அப்டேஷனுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? நீங்கள் ஒன்று தான், யதார்த்த வாழ்க்கையோடு ஒட்டி போயிட்டே இருக்கணும். அன்றாட வாழ்க்கை தான் உங்களுக்கு அப்டேஷனை கற்றுத்தரும். ஓகே. இப்போ நம்ம கீழே சந்திக்கும் போது நீங்கள் என்னை பற்றி சொன்னீங்க, நான் உங்களை பற்றி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, உங்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னேன். ஏன்னா உங்களை சந்திக்கும் போது இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி இப்போ நீங்கள் கல்லூரியை முடித்து விட்டு வந்து சில வருடங்களாக இருக்கும். நான் கல்லூரியை முடித்து விட்டு வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு கல்லூரி படம் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. நான் கல்லூரியில் போய் படிக்க முடியாது.
அப்போ உங்களைப் போல ஒருத்தரோட நட்பு வைத்திருக்கும் போது உங்களுடைய அனுபவங்களை பகிரும்போது அந்த அனுபவங்களை என்னால் பெற முடியும். அது மாதிரி தான் எல்லா விதத்திலும் வந்து சமுதாயத்தோடு நேரடி வாழ்க்கையோடு நீங்கள் எவ்வளவு தூரம் ஒன்றி போகிறீர்களோ அந்த நேரடி வாழ்க்கையோடு ஒன்றி போவதற்கு உங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது வந்து தினசரிகள், வாராந்திர புத்தகங்கள். அதில் தான் வந்து ஒரு நாளைய நாட்டு நடப்பை வந்து அன்றைய நாட்டு நடப்பை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் தெரிஞ்சுக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அந்த விஷயத்தை செய்கிறது வந்து ஊடகங்கள் மொத்தமாக என்னதான் இருந்தாலும் தினசரிகள் இருந்தாலும் கூட இப்போ மக்கள்கிட்ட வந்து படிக்கிற வழக்கம் குறைந்து போனதுனால வந்து நேரடியாக வந்து காட்சி ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதோட வந்து யதார்த்த வாழ்க்கையோடு இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி மனநிலை என்ன, இன்னைய பிரச்சனை என்ன, நீங்கள் எதோடு எல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ அதிலிருந்து தான் உங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன ஜியோகிராஃபி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து தான் கதை உருவாகும். உங்களுக்கு வந்து சென்னை மட்டும்தான் தெரிஞ்சுன்னா உங்கள் கதையில் சென்னை மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பெரும்பாலான அவர்கள் வந்து எங்கிருந்து வந்திருக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து தான் கதையை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. காரணம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஜியோகிராஃபி அதுதான். ஒரு அப்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோகிராஃபியில் வந்து முதல்ல கதைக்கு வந்து ஜியோகிராஃபிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா கதைக்கும் ஜியோகிராஃபிக்கு தான் சம்மந்தம். ஓகே, அங்கே போனீங்கன்னா தான் அந்த மக்களை தெரியும். அந்த மக்கள் தெரிஞ்சால் தான் அவங்க வாழ்வியல் தெரியும். அவங்க வாழ்வியல் தெரிஞ்சால் தான் அவங்களுடைய கதையை பண்ண முடியும். ஸோ ஒன்றுக்கொன்று அது பிணைந்த ஒன்று. அதை நீங்கள் தனித்தனியாக பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு இப்போ அப்டேஷன் வேணும்னா இப்போ கிராமத்து படம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இன்றைய கிராமத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்த கிராமத்தில் கல்யாண மண்டபம் இல்லை. எனக்கு ஒரு நீடாமங்கலம் தெரியும், அந்த நீடாமங்கலத்தில் கல்யாண மண்டபம் இல்லை. ஆனால் இப்போ வந்துச்சு மையழகன், அந்த நீடாமங்கலத்தில் கல்யாண மண்டபம் இருக்கிறது. அந்த விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிந்த நீடாமங்கலத்தில் வந்து அந்த ரயில்வே கட்டை கிராஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும், பெருசாகலாம் டிராஃபிக் இருக்காது. இப்போ சமீபத்தில் நான் நீடாமங்கலத்து வழியாக கிராஸ் பண்ண போகும்போது அந்த கேட்டில் எவ்வளோ நேரம் நிற்க வேண்டியிருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அது அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அப்டேஷன், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த இன்றைய இதோட இப்போ என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து என்னுடைய பேராவூரணி அப்படின்னு போகிறேன்னு வைங்களேன். நான் பார்த்த பேராவூரணி வேறு, இன்றைக்கி இருக்கிற பேராவூரணி வேறு. எனக்கே வந்து அந்த ஊர் புரிய மாட்டேங்குது அதனுடைய இது. இப்போ நீங்கள் ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வில்லேஜ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குடிசைகளும், அப்புறம் வந்து மண் ரோடும், ஒரு குளமும், வயல்காடுகளும், இதெல்லாம் சூழ்ந்திருக்கிறது தான் நம்ம கிராமம், வில்லேஜ் அப்படிம்போம். பட் நம்ம எப்போ கிராமம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதே நேரத்துலையே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து வில்லேஜ் வேறு மாதிரி இருக்கும். நிறைய நல்ல கட்டிடங்கள், அழகான இடங்கள் அப்படி இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், நல்ல கட்டிடங்கள், அழகாக. இதான் அப்டேஷன், வேறு ஒன்றும் இல்லை. சார் இப்போவும் படிக்கிறீங்க, இப்போவும் வந்துட்டு நான் அப்டேட் ஆகிட்டுருக்கேன், இப்போவும் நான் முன்னே என்ன பண்ணணும் அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லும்போது இப்போவுமே இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசை உங்களுக்குள்ளே இருக்கா? எந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும்? அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணுங்கிற ஆசை இல்லை, நல்ல படம் பண்ணணுங்கிற தெளிவான சிந்தனை இருக்காது. ஓகே, அதுக்கு நல்ல படம் தான். அது என்ன மாதிரியான படம்ங்கிறது, எந்த படம் நல்ல படம் அப்படிங்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறது, அதை ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, என்னை காதல் கோட்டை பண்ண பிறகு என்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே எனக்கு சொன்னாங்க. அப்படின்னு ரொம்ப நன்றி சார் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, என் தங்கச்சியோட உட்காந்து படம் பார்த்தேன் சார் அப்படின்னா ஒரு பையன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து நான் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன் டி நகரில். ஒரு அம்மா வந்து வந்தாங்க, வந்துட்டு நீங்கள் அகத்தியன் தானே அப்படின்னாங்க. ஆமாம், ரொம்ப நன்றி, என் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு படம் பார்த்தேன் தியேட்டரில் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து அப்போ குடும்ப படம் மட்டும்தான் நான் பண்ணுறேங்கிறதுலாம் இல்லை. என்னுடைய படங்களில் மக்களுக்கு சங்கடம் ஏற்படுத்தாத படங்களாக இருக்கும். பக்கத்தில் உட்காந்து பார்க்குறவங்களோடு பார்க்கும்போது நமக்கு வந்து என்னென்னா, நம்ம கொஞ்சம் நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உணர்வுகளில் சில விஷயங்களை வந்து நமது சமுதாய கட்டமைப்பு, பண்பாட்டினுடைய கட்டமைப்பு என்னென்னா, உணர்வுகளை வந்து யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிறனுங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது நமக்கு வந்து யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிறணும், யார்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு மனைவியோடு ஏற்படுகிற அந்தரங்கத்தை வந்து நம்ம யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க மாட்டோம் இல்லையா? அது ஒரு சமுதாய கட்டமைப்பு. ஒரு நண்பனோடு இருக்கிற உறவை வந்து நம்ம வந்து யாருக்குமாகவும் அப்பா அம்மாவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்கிறது. அது மாதிரி ஒரு தங்கைக்கு அது உளவியல் பிரச்சனைங்கிறது வேறு. அதாவது ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் வந்து தங்கச்சியை யாராவது பார்த்தா அண்ணனுக்கு பிடிக்காது, ஏன் சண்டைக்கு போடுறான் அப்படின்னா,
அவன் சின்ன வயசுலேருந்து அவனை மட்டுமே நேசித்து வளர்ந்த தங்கை திடீர்னு ஒரு நாள் தன்னை விட இன்னொரு ஆண் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த காதலனை அண்ணனுக்கு பிடிக்கல. அதுதான் உளவியல் பிரச்சனை. ஆனால் சமூக கட்டமைப்பு, அந்த உளவியல் பிரச்சனைக்குள்ளே ஒரு சமூக கட்டமைப்பு வச்சுருப்பான். தங்கச்சி இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சமூக கட்டமைப்பு வச்சுருப்பான். அந்த சமூக கட்டமைப்பு வச்சும்போது இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதை பேசினால் இதை ஒரு சகோதரியை வைத்துக்கொண்டு எதை பேசுவதுங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு வீட்டில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா கூட இந்த பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் இது என்ன புத்தகம்னு கேட்பாங்க. இது நம்மளுடைய சமூக கட்டமைப்பு. அது 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 புரியாதவங்க சில புரிஞ்சுக்கிட்ட அப்பா அம்மா அதை பற்றி கேட்க மாட்டாங்க. அது நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு வாரப்பத்திரிகை இருந்தது. அந்த வாரப்பத்திரிகையினுடைய நடு பக்கத்தில் வந்து ஜோக்ஸ் போடுவாங்க. ஓகே. அந்த பத்திரிக்கையை வாங்கினோடனே எனக்கு ஊரில் எல்லாம் நண்பர்கள் வாங்குது. அந்த பத்திரிக்கையை வாங்கினோடனே சென்டர் பக்கத்தை கிழிச்சிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது எந்த பத்திரிக்கை நான் குறிப்பிட விரும்பலை, வேணாம் அதுங்கிறதுக்காக. அது வாரப்பத்திரிக்கை. அது காரணம்னா, வீட்டில் பெண் குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்க படிக்கணும். அது படிக்கும்போது அதில் வர்ற கதைகள் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அதனாலேயே அந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் முதல்ல வந்து அந்த சமூக கட்டமைப்பை பாதிக்காமல் இருந்த அந்த பத்திரிகைகள் பின்னாடி அதை பாதிக்க போகும்போது அவைகளெல்லாம் வீட்டில் நிறுத்தப்பட்டதுனால தான் அவைகள் வந்து இன்றைக்கி வந்து சர்க்குலேஷனில் கீழே போனதுக்கு காரணம் அதுதான். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அது மாதிரி என்னுடைய படங்களில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா நான் நினைப்பேன். இந்த பொறுப்பு இருக்கிறதா நினைக்கும் போது நான் வந்து என்னுடைய டயலாக்லேருந்து என்னுடைய இதை வந்து ரொம்ப ஒரு 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 ஜாக்கிரதையை அணுகுவேன். இதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம, இதுதான் அப்படின்னு. ஸோ அந்த பொறுப்புணர்ச்சியோடு நான் படம் பண்ணுவேன். அந்த பொறுப்புணர்ச்சி இப்பவும் என்னிடம் இருக்கிறது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்னால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, இப்போவும் அது தேவைப்படுதா தேவைப்படலையா அப்படின்னா, தேவையும் படுது, தேவையும் படலை. தேவைப்படாத படங்களும் ஓடி இருக்குது, தேவைப்படுகிற படங்களும் ஓடி இருக்கிறது அப்படின்னு. நான் உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் மெய்யழகன் படம் பார்த்தேன். மெய்யழகன் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு. அப்படின்னா, தமிழ் சினிமா ரசிகர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த படத்தை வந்து அவ்வளவு ரசித்து போட்டு அதை கையில் ஏந்திக்கிட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து இன்னும் தகுதியாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு படமாக அது இருக்குது. மெய்யழகன். கண்டிப்பாக சார். ஆமாம், நான் இன்னும் தகுதியாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற படமாக அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது பார்க்கும்போது அது வந்து அந்த படத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, ஓ இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, ரைட், நல்ல விஷயம். மக்கள்கிட்ட அதாவது மக்கள் இன்னும் ரசனை இல்லை அவ்வளோ ஒரு. அதுவும் நீங்கள் 2025 வந்து ஒரு கிராமிய படம், அது ஒரு கிராமம் சம்மந்தப்பட்ட ஒரு படம் வந்து 2025 அந்த உணர்வுகள் வந்து இன்னும் அந்த ஃபீலிங், அந்த உறவுகளை பற்றி பேசும்போது மக்களுக்கு உட்காந்து அழுகிறான் தியேட்டரில். அது இது. ஸோ ஏன் எனக்கான இடம் இல்லாமல் போகும், எப்படி இல்லாமல் போகும், இருந்தானே ஆகணும் அது. கண்டிப்பாக சார். அதானே அந்த 80, 70 நீங்கள் சொல்கிற 2000 காலகட்டத்தினுடைய உறவு மாதிரி இருக்கும் அது. ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த உறவு, அதுக்கு முன்னாடி இருந்த சமுதாய கட்டமைப்புலாம் எனக்கு தெரியும். அதில் இருந்த உறவு தான், அந்த உறவினுடைய கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட்டு தான் அதில் இருக்குது. ஸோ அந்த உறவுகள் இப்பொழுது 2024 ரசிக்கப்படுகிறதுனா, 25 ரசிக்கப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கான இடம் நான் சரியாக படம் கொடுத்தேன்னா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல திரைப்படங்கள் நிறைய நீங்கள் பார்க்கும்போது இப்போது சமீபமாக பார்த்துருப்பீங்க, நிறையா பாராட்டுவீங்களா சார்? கால் பண்ணியோ இல்லை பேசி நேரடியாக பேசுவேன். என்ன மாதிரியான ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது நிகழ்வுகள் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி குறிப்பிட்ட நிகழ்வுகள்னா, போகுமிடம் வெகு தூரம் இல்லை பார்த்தேன்னு. பார்த்த பிறகு அந்த டைரக்டர் யாருன்னே தெரியாது எனக்கு, மைக்கேல் கே ராஜா, அவரை கூப்பிட்டு நான் வந்து பாராட்டினேன். ஓகே. மலையாளத்தில் உள்ளொதுக்குன்னு ஒரு படம் வந்தது. அது யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நம்பர் பிடிச்சி அந்த டைரக்டரை கூப்பிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் பேசினேன் அவர்கிட்ட. ஓகே. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னா, நான் வந்து இன்னமும் வந்து என்னை கேட்டால், இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அந்த டானாக்காரன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம். டானாக்காரன் அதெல்லாம் பிடிக்கும். அது அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ எனக்கு நல்ல படங்கள் அப்படின்னா அது யார் வேணுமாலும் கூப்பிட்டு பாராட்டுவேன். நான் நிறைய பேரை கூப்பிட்டு பாராட்டியிருக்கேன். ஆமாம், அது எனக்கு மனசில் பட்டுருச்சு, எனக்கு அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா நான் வந்து உடனே கூப்பிட்ருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஓகே, இந்த ஒரு பாட்காஸ்ட், இந்த ஒரு இன்டர்வியூ மூலயமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வச்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.